விஜய் கூட்டத்தில் எதிரொலிகள் இருக்கின்றன. அது திமுக கூட்டத்தில் இல்லை. 10க்கு 8 மார்க் தரலாங்க விஜயனுடைய கூட்டம். தமிழ்நாட்டில் வரக்கூடிய மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய அந்த கிராண்ட்ஸ் இன் எய்டு, அந்த தொகைகளை எல்லாம் ஒன்று சேர்த்தால் தமிழ்நாடு எப்போ முன்னாடி இருக்கும். அதை பாதி பேர் சவுட்டாங்க திமுக. அதை தான் நம்பி இருக்கிறார் விஜய். கண்டிப்பாக அவர் விஜய் சொல்வதில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஈஸி சான்சஸ் ஆர் தேர். நடைமுறையில் இருந்த 75 ஆண்டு காலமாக காங்கிரஸ், திமுக, பாஜக, அதிமுக போன்ற கட்சிகளிடமிருந்து விலகி ஒரு புது ஒரு முறையை அணுகுமுறை செய்ய இருக்கிறார், அடாப்ட் பண்ணியிருக்காங்க நான் பார்க்குறேன். அது வந்து இட்ஸ் வெல்கம் சைன். இந்த டிஎம்கே காங்கிரஸ் டாக்ஸ் எதுலமா ஸ்ட்ரக் ஆயிருக்குது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்ல, கிடையவே கிடையாது. யூ ஆர் ராங், யூ ஆர் அப்சல்யூட்லி ராங். காங்கிரஸும் தாவேகாவும் ஒன்று சேரவிடக் கூடாது என்பதற்காக காலதாமதம் செய்கிறார் மு க ஸ்டாலின். சோ அவர் தாமதம் செய்வதற்கு அதுதான் காரணமா? 2 காரணம் இருக்குது. தமிழ் வெற்றி கழகத்திற்கு 30% இருக்கு அவர் சொல்றார். எம்.கே. ஸ்டாலின் சொல்றாரு 45% இருக்குன்னு. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு 45% இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக மொத்தம் 120% மொத்தம் சேர்த்து அது 20 குறைச்சிருங்க. மொத்தம் 20 பண்ணிட்டா கூட என்னுடைய எஸ்டிமேஷன்ல 30%, 33 வந்தா கூட 80 என்று எம்எல்ஏக்கள் வருவார்கள். விஜய்க்கு கண்டிப்பாக 75 முதல் 80 எம்எல்ஏக்கள் கண்டிப்பாக வந்து விடுவார்கள். இப்ப திவாலாக போது தண்ணீர்னா இப்ப ஆல்ரெடி இருக்கிற நிலைமையை விஜய் வந்தா எப்படி சரி கட்டுவார்னு இருக்குல்ல. அதுக்கு சொல்லிட்டாரு, பதில் அவரே சொல்லிட்டாரு. மணல் கொள்ளை அடிக்க மாட்டேன், வனக்கொள்ளைகளை எடுக்க மாட்டேன், மணல் திருட மாட்டேன், மலைகளை உடைக்க மாட்டேன். மார்ச் 8 அன்னைக்கு தமிழ் வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் தாங்கள் பார்க்க வேண்டும். கண்டிப்பாக விமன்ஸ் டேல he is going to project. சங்கீதா பத்தி இன்டைரக்டா மென்ஷன் பண்ணாரு இன்னைக்கு. அதை பாத்தீங்களா? என்ன மென்ஷன் பண்ணாரு? உங்க இன்க்ளூசிவ் நேயர்களுக்கு ஒரு புதிய தகவலை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். நமஸ்காரமா. நமஸ்காரம். அதாவது விஜய் அவர்களுடைய ஸ்பீச், அதாவது இன்னைக்கு பேசும்போது வழக்கமாக பேசுறதுல இருந்து இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு விஜயோட ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்றாரு, ஆனால் அது வந்து பாசிபிள் இல்லாத விஷயங்களா இருக்கு அப்படின்னு கூட விமர்சகர்கள் சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து விஜய் அவர்களுடைய இன்றைய ஸ்பீச்சை நீங்க எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக விஜய் தன்னுடைய பேச்சில் முன்னேற்றம் காண்கிறது. மதுரையில் எப்படி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இபிஎஸ் அவர்களும் பேசி பொதுமக்களுடைய கவனத்தை ஈர்த்தார்களோ, எப்படி பிரதமர் நரேந்திர மோடியினுடைய படத்தை சிறு பெண்மணிகள் வரைந்து அவருக்கு இனாமாக, அதாவது பரிசாக கொடுத்தார்களோ, அதே மாதிரியான நிலைமையை விஜயினுடைய கூட்டத்திலும் நான் பார்த்தேன். விஜய் கூட்டத்தில் எதிரொலிகள் இருக்கின்றன. அது திமுக கூட்டத்தில் இல்லை. நரேந்திர மோடியுடைய கூட்டத்தில், எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் இருந்தது. 10க்கு 8 மார்க் தரலாங்க விஜயனுடைய கூட்டம். இது கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு எதிர்வினையாகத்தான் இருக்கும். வேலூரில் ஒரு புது முறையை அனுசரித்தார். இங்கே தஞ்சாவூர்ல புது அனுசரிக்கிறார். காரணம் என்ன என்று கேட்டால், வேலூரில் மலைப்பாங்கான இடங்களில் ரோடுகள் போட்டு பிரசவ ஆஸ்பத்திரி, ஸ்கூல் தரக்கேன்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. அது தாராளமா செய்யலாங்க. ஏன்னா நீங்க வந்து ஒண்ணு வச்சுக்கணுங்கம்மா, இன்க்ளூசிவ் நேயர்களுக்கு சொன்னோம்னா, தமிழ்நாட்டில் வரக்கூடிய மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய அந்த கிராண்ட்ஸ் இன் எய்டு தொகைகளை எல்லாம், அந்த தொகைகளை எல்லாம் ஒன்று சேர்த்தால் தமிழ்நாடு எப்போ முன்னாடி இருக்கும். அதை பாதி பேர் சவுட்டாங்க திமுக. அதை தான் நம்பி இருக்கிறார் விஜய். கண்டிப்பாக அவர் விஜய் சொல்வதில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஈஸி சான்சஸ் ஆர் தேர். இப்போ பச்சை துண்டு அப்படிங்கிறது, அவர் வந்து தஞ்சாவூர் மண் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு மண் தான். நிறைய அரசர்கள் ஆண்ட மண்ணும் கூட. அந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து அங்கே என்ன பேச போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறைய இருந்தது. எப்போவுமே நிறைய குறியீடுகள் வந்து விஜய் யூஸ் பண்ணுறது உண்டு. அப்படி பார்த்தா இன்னைக்கு வந்து அந்த பச்சை துண்டு விவசாயிகளுக்கான ஆதரவை காட்டுற மாதிரி இருந்தது. அந்த குறியீடை நீங்கள் உங்களுடைய அனுபவத்திலிருந்து எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? விவசாயிகள் சார்ந்த அவருடைய அறிவிப்புகள் எப்படி இருந்தது? புது முறையாக அணுகுமுறையை அவர் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. வெல்கம் சைன். காரணம் என்ன என்று கேட்டால்,
நடைமுறையில் இருந்த 75 ஆண்டு காலமாக காங்கிரஸ், திமுக, பாஜக, அதிமுக போன்ற கட்சிகளிடமிருந்து விலகி ஒரு புது ஒரு முறையை அணுகுமுறை செய்ய இருக்கிற அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் பார்க்குறேங்க. அது வந்து இட்ஸ் எ வெல்கம் சைன். காரணம், நீங்க இருக்கக்கூடிய சோசியல் மீடியா உலகத்தில் தான் இருக்கிறீர்கள். நான் இப்போ காரணம் இப்போ பார்த்தீங்கன்னா டிக்டாக், ஃபேஸ்புக், ட்விட்டர், எக்ஸ் தளம், எத்தனையோ நிறைய வந்துருக்குது அப்ளிகேஷன்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கெல்லாம் ஈடு கொடுக்கறதுக்கு மாதிரி தான் விஜய் அவர்களும். ஏன் ஒரு ஸ்டெப் மேல போனீங்கன்னா திமுகவை தவிர மற்ற 2 கட்சிகளும் அதைத்தான் அடாப்ட் பண்ணுகிறார்கள். எனக்கு ஒரு திருப்பி நான் ஏன் கம்பேர் பண்றேன் விஜயும் இபிஎஸ் மோடியும் கேட்டீங்கன்னா, அவங்க கிட்ட ஐடியாஸ் இருக்குது, திமுக கிட்ட ஐடியாஸ் இல்லை என்பதைத்தான் பொதுமக்கள் பரவலாக பேசுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஒரு போதைப் பொருள், சாராயம், பாலியல் கொள்கைகள், கொலைகள், கொள்ளைகள் இதெல்லாம் எதிர்வினையாக இருப்பதனால் தான் திமுகவிற்கு எதிரான அலை தமிழகத்தில் வந்துவிட்டது. அதை விஜயும், எடப்பாடி பழனிசாமியும், நரேந்திர மோடியும் பயன்படுத்தி கொள்வார்கள் என்பதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சமிக்கைகள். ஆனா வந்து பாத்தீங்கன்னா உள்ளூர் பிரச்சனைகள் எதையுமே பெருசா விஜய் வந்து பேசல. அதுவும் வந்து அவர் என்ன சொன்னாலும் வந்து பட்டும் படாம சொல்லிடுறாரு. எக்ஸாக்டா என்ன பண்ணுவாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. குறிப்பா வந்து இப்ப மீனவர்கள் பிரச்சனைன்னு எடுத்தோம்னா, அதாவது திமுகவை வந்து சொல்லும்போது லெட்டர்ஸ் எழுதுறாங்க அப்படின்னு சொல்றாரு, லெட்டர்ஸ் எழுதுறதோட நின்றுது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்போ இவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா பக்காவா இருக்கும் பாதுகாப்புன்னு சொல்றாரு. அப்ப இவரால மட்டும் எப்படி முடியுங்கிறத சொன்னாதானே மக்கள் நம்புவாங்க. அதுக்கு நம்ப வைக்கக்கூடிய பதவி வந்த பிறந்தான் நம்ப வைக்க போனேன். இப்பயே நம்ப வைக்க முடியும்? அரசாங்கம் அவர் கையில் இல்லையே. பாதுகாப்பை எப்படி கொடுப்பார் அப்படிங்கிறது அந்த நடைமுறைகள்லாம் சொல்லிட்டாங்கன்னா தேர்தல் சமயத்தில் பொதுமக்களுக்கு ஏய் திமுக நடைமுறை செய்யாததான் செய்வேன் என்று சாதித்து காட்டலாம் அல்லவா விஜய். அதுக்காக அது சிலதெல்லாம் அட்வைசர்ஸ் வேணும், சிலதெல்லாம் அதிகாரிகள் வேண்டும். ஆக மொத்தம் வாக்குறுதிகளை குறித்து அதுக்கு அதை பேலன்ஸ் பண்ற மாதிரி தான் நீட்டை பத்தி சொன்னாரு. நான் போய் சொல்ல மாட்டேன்னு சொன்னாரு பாருங்க. So therefore he is very serious தான் தெரியுதுங்கம்மா. ஆனாலும் மக்கள் வந்து அதாவது எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா வந்து விஜய் வந்து அதே தான் சொல்றாரு அப்படிங்கும்போது அப்ப எல்லாரும் சொல்றதை தானே சொல்றாருன்னு போற போக்குல சொல்லிட்டு போக மாட்டாங்களா? அப்படி கிடையவே கிடையாது. இப்ப பாருங்க, தமிழ்நாட்டில் தேர்தல் களம் சூடு பிடித்து விட்டது. 2 நாட்கள், செவ்வாய் புதன், இந்த 2 நாட்களில் தமிழக காங்கிரஸ்காரர்களும் திமுகவும் போட்டி போட்டுக்கொண்டு கூவம் நதியை விட மிகவும் துர்நாற்றம் அடிக்கிறது அவர்களுடைய பேச்சுக்கள். அவர்களுக்கு என்ன எதுக்காக வேணும் சண்டை போடுறாங்க? இப்படியே குடிமை பிடி சண்டை போடணும் சொல்லுங்க. ஸ்டாலின் சொல்லிட்டாரு கொடுக்க போறேன்ட்டு. ஆனா இப்போ ஒண்ணு உங்க இன்க்ளூசிவ் நேயர்களுக்கு ஒரு புதிய தகவலை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். தாங்களும் அது எஸ் என்று சொல்லுவீர்கள் என்ன. இன்னைக்கு இந்த டிஎம்கே காங்கிரஸ் டாக்ஸ் எது நம்ம ஸ்டக் ஆயிருக்குது. ஆக்சுவலி கூட்டணி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிட்டதா கூட சொல்றாங்க. அதாவது எந்த பாயிண்ட்ல பாதிப்பு வந்திருக்கு சொல்லுங்க பாப்போம். ஏன்னா எனக்கு சில காங்கிரஸ் தலைவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்ல கிடையவே கிடையாது. யூ ஆர் ராங், யூ ஆர் அப்சல்யூட்லி ராங். நாளைக்கு ராஜ்யசபாவுடைய தேர்தல் களம் மூட இருக்கிறது. லாஸ்ட் டேட் ஃபார் ஃபைலிங் நாமினேஷன். இது ராஜ்யசபாவை காங்கிரஸ் பிடித்துக் கொண்டிருக்கிறது, அசம்பிளியை திமுக பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஆக மொத்தம் ராஜ்யசபாவுக்கும் அசம்பிளிக்கு தான். அதைத்தான் இந்த தஞ்சாவூரில் பிரதிபலித்தார் விஜய். காங்கிரஸ் அதாவது முதலமைச்சர் அவர்களை வந்து பாராட்டுறாரு. அதாவது ஜனநாயகனுக்கு வந்து நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சாங்க, அவங்க எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லும்போது முதலமைச்சர் அவர்கள் கூட பூசி மொழிகியாவது ஆதரவு கொடுத்தாங்க, அதுக்கு நன்றின்னு சொன்னாங்க. ஆனா ராகுல் காந்தி ஆல்சோ வந்து ட்வீட் போட்டிருந்தாங்க ஆதரவா. ஆனா வந்து ராகுல் காந்தி அவர்களோட பேரை குறிப்பிட்டு நன்றி சொல்லல. கரூருக்கு பிஜேபி தான் டெலிகேஷன் அழைச்சாங்க, அதையும் நன்றி தெரிவிச்சு. ஆக மொத்தம் நாங்க என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, காங்கிரஸ் வேண்டுமென்றே ராஜ்யசபாவை உள்ள கொக்கி போட்டதுனால தான் அசம்பிளி ஸ்டக் ஆயிடுச்சுமா. ஆக மொத்தம் ராகுல் காந்திக்கு ராஜ்யசபா தான் முக்கியமா இருக்குது. தமிழகத்தை ஏமாற்றுகிறது காங்கிரஸ். அதை தவிர காங்கிரசும் தாவேகாவும் ஒன்று சேரவிடக் கூடாது என்பதற்காக காலதாமதம் செய்கிறார் மு.க. ஸ்டாலின். சோ அவர் தாமதம் செய்வதற்கு அதுதான் காரணமா? 2 காரணம் இருக்குது. காங்கிரஸ் சைட்ல இருக்குது, திமுக சைட்ல இருக்குது. வேண்டுமென்றே இதை போஸ்ட்போன் பண்ணி
மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஸ்டாலின். சொன்ன மாதிரி இதை ஏன் வந்து இவ்வளோ தூரம் தாமதிக்கணும்? ஒரு முடிவை வந்து காங்கிரஸ் ஆகட்டும் இல்லை திமுக ஆகட்டும் அவங்க வந்து எக்ஸாக்டா எடுக்க வேண்டியது தானே. எதுக்காக வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு வந்து அங்கிருந்து சிலர் குரல் எழுப்பணும், அப்புறம் நாங்க அங்க போறோங்கிற மாதிரி காமிக்கணும். அதெல்லாம் கட் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்ப நடுவில் இருக்குது 2 ராஜ்யசபா. ஸ்டாலின் சொல்றாரு 1 இப்ப தரேன், 1 2028 தரேன்னு சொல்றாரு. அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிற ராகுல் காந்தி. அதுக்கு காரணம் என்னன்னா, ராஜ்யசபால மல்லிகார்ஜுன் கர்கேயினுடைய பதவி பறி போகும். 25 பேர் தான் இருக்காங்க, அங்க 22 ஆயிடுது. அதை பேலன்ஸ் பண்ணிட்டு தான் 2 கேட்கிறாரு. அதை ஸ்டாலின் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அதை தவிர ராகுல் காந்தி மனதில் ஸ்டாலின் ஒருவேளை 2029 பிரதமராக போட்டி போட்டால் தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வரும் என்று சிவசேனா, மம்தா பானர்ஜி போன்ற கட்சிகள் சாம்னால சிவசேனா கூட எழுதியிருக்காங்க ஓப்பனா, இந்திய அரசுக்கு எம்.கே. ஸ்டாலின் வரணும்னுட்டு. அதுதான் விரோதம். இப்ப காங்கிரஸ் வராம போறதுனால தாவேகாவுக்கு ஏதாவது லாபமோ நஷ்டமோ இருக்குதுன்னு நீங்க பாக்குறீங்களா? திமுக பலவீனம் அடையும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே. அந்த இன்னைக்கு பாருங்க, எய்தர் ஏடிஎம்கே ஆர் பிசி டிவிகே ஓப்பனாவே சொல்றாங்க, சிறுபான்மை வாக்கை வைத்துக் கொண்டு பயமுறுத்தாதீர்கள் சொன்னார் இன்னைக்கு. அதுதான் கிரன்ச்சிங் பாயிண்ட். அதுதான். ஆனாலும் விஜய் வந்து இவ்வளோ பேசுறாரு, ஆனாலும் கூட்டணி இல்லாமல் எப்படி தனித்தே வந்து சிங்கிள் மெஜாரிட்டியில ஆட்சியை பிடிப்பது அப்படிங்கிறது பிராக்டிக்கலி பாசிபிள் இல்லை. நானும் ஒத்துக்கிறேன். பட் விஜய் வந்து எய்தர் ஹி வில் பி ஒரு பார்ட்டிசிபேட்டிங் இன் ஒரு கோயலேஷன் கவர்மெண்ட், கூட்டு சபை வந்து வந்தால் சேர்ந்துருவாரு. அவராக 2031 கண்டிப்பாக அவரால் வர முடியும். 26 முடிவது கடினம். இருந்தாலும் அவர் திமுகவை ஒழித்து விட்டு அதிமுக பாஜகவுடன் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம், தேர்தலுக்கு பிறகு, இப்பொழுது தேர்தலுக்கு முன்னதாக இவ்வளவு குழப்பம் இருக்கிறது. இந்த குழப்பம் வாக்காளர்கள் மத்தியிலும் இருக்கும். அந்த வாக்காளர் மத்திய குழப்பம் என்பது தொங்கு சபையில் தான் கொண்டு முடியும். சின்ன சில்லற கட்சிகள் இருக்கிறது பாருங்க, நாம் தமிழர் கட்சி, அது இந்த விடுதலை சிறுத்தை கட்சி எல்லாம் சுருங்கி விடும். நாம் தமிழர் கட்சிக்கு தனியா போட்டு போடுறேங்கிறாரு, அதுவும் அவர் ஒரு ஸ்டைல்ல பண்றாரு. பட் இந்த பண்ணி பாத்தீங்கன்னா ஒண்ணுமா, இன்க்ளூசிவ் நேயர்களுக்கு சொல்றேன், ஒரு பாசிபிலிட்டி சிம்பிளா பண்ணணும். நீங்க ஓட்டு பர்சன்டேஜே போகாதீங்க. இந்த விசிகே, நம்ம தமிழ் வெற்றி கழகத்திற்கு 30% இருக்கு அவர் சொல்றாரு. மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் சொல்றாரு 45% இருக்குன்னு. நம்ம எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு 45% இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக மொத்தம் 120% மொத்தம் சேர்த்து, அது 20 குறைச்சிருங்க. மொத்தம் 20 பண்ணிட்டா கூட என்னுடைய எஸ்டிமேஷன்ல 30%, 33, 33 வந்தா கூட 80 என்று எம்எல்ஏக்கள் வருவார்கள். விஜய்க்கு கண்டிப்பாக 75 முதல் 80 எம்எல்ஏக்கள் கண்டிப்பாக வந்து விடுவார்கள். அப்பதான் இருக்குது உங்களுக்கு தொங்கு சபை. அப்பதான் இந்த இம்ப்ளிமெண்ட் பண்றது சொல்லுவாங்க. முதல்ல ரேஷன் கடைகள் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 500 கார்ட்ஸ்க்கு ஒரு ரேஷன் கடை மாதிரி பண்ணுவோம்னு சொல்றாரு. ஆனா ஆல்ரெடி தமிழகத்துல நடைமுறையில இருக்கிறதே அப்படிதான் இருக்குன்னெல்லாம் வந்து விமர்சகர்கள் சொல்றாங்க. அப்போ விஜய் வந்து அது குறித்து அனலைஸ் வந்து சரியா பண்ணலையோ அப்படிங்கிற கேள்விகள் கூட எழுப்பப்படுது. அப்புறம் எப்படி பேக்கெட்ஸ் பண்ணி எப்படி வந்து கொடுப்பாரு, அப்புறம் வந்து ஆண்கள் பெண்கள்னு வந்து தனித்தனியா வந்து விநியோகஸ்தர்கள் வந்து வைக்கும் போது அப்ப வந்து பெண்களுக்கு வந்து அதாவது இயற்கையாவே வந்து வலு கம்மி, நிறைய வெயிட் எல்லாம் அவங்க எப்படி வந்து போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வருது. இதை மேற்கு வங்காளத்திலும் ராஜஸ்தானிலும் மத்திய பிரதேசத்திலும் ஏன் கேரளாவிலும் செய்து வருகிறார்களே, அதைத்தானே இவர் பிரதிபலிக்கிறார் விஜய். இந்த 500 மெம்பர்ஸ் ரேஷன் கடைங்கிறது ஏற்கனவே வெஸ்ட் பெங்கால்ல இருக்குது. சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தபோது இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. எப்படி இல்ல, ஆல்ரெடி தமிழகத்திலயுமே அப்படிதான் இருக்குன்னு இல்ல சொல்றாங்க. 500 to 600 கார்ட்ஸ்க்கு ஒரு ரேஷன் கடை தான் இருக்கு. இவர் வந்து 450 500 கொண்டு 100 பேர் குறைச்சாங்கன்னா மீதி பேருக்கு லாபம் தானே அது. அவர் சொல்றது ரைட் தானே. அவர் சொல்வதில் கண்டிப்பாக இப்ப பாருங்க, ஒரு சின்ன விஷயம், ரேஷன் கார்டை விட்டுருங்கம்மா. ஒவ்வொரு தேர்தல் வாக்கு பூத்துல 1250 இருக்கணும்னு சொன்னாங்க. இந்த வாட்டி சென்னைக்கு வந்திருந்த ஞானேஷ்குமார் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் 1000 தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஆக மொத்தம் ஒவ்வொரு பகுதிகளிலும் பொதுமக்களுக்கு வசதியாக இருக்க வேண்டும் என்றுதான், வசதி செய்து கொடுக்க வேண்டியதுதான் அரசின் பொறுப்பு. பொதுமக்களுக்கும் நாகரிகர்களுக்கெல்லாம்
துன்பம் கொடுப்பது அரசியல் கட்சி ஆட்சியினுடைய பொறுப்பல்ல. அதைத்தான் விஜய் திருப்பி பிரதிபலிக்கிறார். 500 இது டெக்னிக்கல் டேர்ம்ஸ்மா, இதெல்லாம் அவருடைய லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஐடியா பாருங்கம்மா. நீங்க நிட்டிகிரிட்டியில போவாதீங்கம்மா. சும்மா அவர் ஒரு ஐடியா நம்ம பண்ண போறேன்னு ஆட்சிக்கு வந்த அப்புறம் 504 இருந்துன்னா எடுத்துருவார். 4 பேர் எடுத்துருவாரா? இல்ல 475 இருந்துன்னா எடுத்துருவாரா? இப்போ நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். சிலதெல்லாம் ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு நான் கோபமா பேசுவேன், நீ அன்பா பேசுவீங்க, நான் அன்பா பேசுவேன், நீ இதுல ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் இருக்கும். யூ கான்ட் ஃபிக்ஸ்ட் ஒன் லக்ஷ்மண் ரேகா மாதிரி பண்ண முடியாது உங்களுக்கு. இந்த அரசாங்கம் வந்துட்டுன்னா ஒரு ஆபீசர் சொல்லுவார், சார் இந்த வேறொரு பக்கத்துல இந்த இடத்துல வந்து மலைப்பாங்கானமா இருக்கு, இந்த இடத்துல மலை இருக்குது, அங்க 500 பேர் இல்லை, என்ன பண்றது கேட்பாங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இந்த 500 யூனிவர்சிட்டா இருக்குது, ஒரு அப்ராக்சிமேட்டா கொஸ்டின் இருக்காரு அவ்வளவுதான். சரி, அடுத்து விவசாயிகளை பத்தி அவர் வந்து சொல்லும் போது, அதாவது 2 ஏக்கருக்கு உட்பட்ட நிலம் வைத்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த விவசாயிகளுடைய அதாவது அவங்க வீட்டில் யாருமே வந்து அரச பணிகளில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய குழந்தைகளுடைய அந்த மருத்துவ கல்வியோ இல்லை பொறியியல் படிப்போ அந்த கல்விக்கான செலவை வந்து அரசே ஏற்கும் அப்படிங்கிறாரு. அது எப்படி பாசிபிள் ப்ராக்டிக்கலி அப்படின்னு இருக்குல்ல? வரவேற்கத்தக்கது. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், நம்ம 2 பேரும் பேசுறோம். இப்ப என்னுடைய பெரிய பையனுக்கு வயசு 45மா, எனக்கு வயசு 75மா. உங்களுடைய வயசு உங்க சின்ன பையனுக்கு he is eligible, your son or daughter is eligible, my son is not eligible. புரியுதுங்களா? அது மாதிரி இப்ப 2 ஏக்கரா இருக்கவங்க தமிழ்நாட்டில் வந்து 6% இருக்குன்னு சொல்றாங்க. ரஃப்லி 6%னா 36 லட்சம். அந்த 36 லட்சத்துல ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு விவசாயிக்கும் 30 வயசு மேல இருக்கவும் இருப்பாங்களே, 30 வயசுக்கு இருப்பாங்களே, அதெல்லாம் கணக்கு எடுப்பாங்க. அதெல்லாம் ஒரு சொல்றாங்களே தவிர இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது அதுக்கு சட்ட திட்டங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போடுவாங்க. அதுதானே தேர்தல்ங்கிறது. தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜில் நீங்க குறை சொல்லலாம். சார் எங்க வீட்டில் நீங்களே எழுதி போடலாம், என்னுடைய பையனுக்கு வந்து 22ஆவதுங்க வயசு, எனக்கு வந்து வேலை வேணும் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. அனைத்து கட்சிகளும் அனைத்து மாநிலங்களிலும் செய்யக்கூடிய ஒரு ஒரு தேர்தல் மேனிஃபெஸ்டோ, எலெக்ஷன் வாக்குறுதிகள். இப்போ தண்ணீர் திவால் அப்படின்னு பேசினாரு. தினத்தந்தியில வந்த ஒரு கட்டுரையை குறிப்பிட்டு அவர் வந்து சொன்னாரு. தினத்தந்தியில வந்து அந்த செய்திங்கிறது என்ன இருந்ததுன்னு நீங்க படிச்சீங்களா? தினத்தந்தி ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. அது அவர் விளக்கமாக சொன்னாருங்களே, நம்ம பண்ணும் பொழுது ஆர்ஓவி வந்து ரிவருடைய வாட்டர்ஸ் எல்லாம் எப்படி மடித்தளத்துக்கு போகிறது, அதை நிரப்ப வேண்டும் என்றெல்லாம் சொல்றாரு. அதுக்கு he gives lot of points. இல்ல, கிட்டத்தட்ட அதுல வந்து ஐநா வந்து சொல்லியிருக்கு. அதாவது என்னன்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாடும் சரி சென்னையும் சரி அந்த தண்ணீர் இல்லாமல் திவாலாக போகுது. அந்த நகரங்கள் வரிசையில் சென்னை வருது, 25வது இடமோ என்னமோ போட்டிருந்தது. அதுக்கப்புறம் வந்து சென்னையை தாண்டி தமிழ்நாடும் வந்து அப்படி ஒரு அபாயகரமான நிலைமையில தான் இருக்குது அப்படின்னு அதில் வந்து குறிப்பிட்டிருந்தார். அப்போ இந்த மாதிரி அடிப்படை தேவைகளே வந்து பூர்த்தி செய்யாமல் இவ்வளோ வருஷங்கள் வந்து இந்த திராவிட கட்சிகள் ஆண்டிருக்காங்கங்கும்போது அடிப்படை வசதிகள் இப்போ திவாலாக போது தண்ணீர்னா இப்ப ஆல்ரெடி இருக்கிற நிலைமையை விஜய் வந்தா எப்படி சரி கட்டுவார்னு இருக்குல்ல? அதுக்கு சொல்லிட்டாரு, பதில் தான் அவரே சொல்லிட்டாரு. மணல் கொள்ளை அடிக்க மாட்டேன், வனக்கொள்ளைகளை எடுக்க மாட்டேன், மணல் திருட மாட்டேன், மலைகளை உடைக்க மாட்டேன். ஒண்ணு சொல்றேம்மா, என்ன பொறுத்து மட்டும் இதெல்லாம் ப்ராடர் அவுட்லைன்ஸ். நீங்க வந்து நெட்டிகிரிட்டிக்கு போகாதீங்க. தமிழ்நாட்டுல என்னென்ன நடக்குது, வாட்டர் லெவல் கீழே போகுதுங்கிறது ஆல் ஓவர் இந்தியா பிரச்சனை இது. அதுக்காக நதிகளை இணைப்போம்னு கொண்டு வந்தார், எம்ஜிஆர் கூட கொண்டு வந்தார். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரு, போக போக உங்களுக்கு ஐடியாஸ் வரும். அதுதான் நான் நினைக்கிறேன். அடுத்ததா வந்து ஊழலை வந்து ஒழிப்பேன்னு வந்து எந்த கட்சியாலையாவது சொல்ல முடியுமா அப்படின்னு சவால் விடுறாரு. விஜயை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ மெயினான விஷயம் என்ன முன்னிறுத்துறாருன்னா ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பேன் அப்படிங்கிறது தான். வெறும் அந்த விஷயம் மட்டுமே இல்லை, வந்து குழந்தைகள் வந்து அதாவது பராசக்தி தீய சக்தி திமுகன்னு சொல்ற மாதிரி வந்து நிலைமை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றதெல்லாம் இதெல்லாம் வந்து கள அரசியல்ல எப்படி எதிரொலிக்குமா? இதெல்லாம் கண்டிப்பாக எதிரொலிக்கும். திமுக செய்யாததை புதிதாக நான் செய்கிறேன்னு சொல்றாரு. தீவ சக்திங்கிறதுக்கு வந்து உதாரணத்திற்கு கொண்டு வந்து போம்பரா சக்தி என்று சொல்லுகிறார். தீய சக்தி என்பது எதுகை மோனிகை மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் ஒரு
தேர்தல் நடக்கக்கூடிய விஷயத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய யுக்திகள் தான் என்று நான் நினைக்கிறேன். இல்ல இப்போ ஊழல் செய்ய மாட்டேன்னு வரக்கூடிய கட்சிகள் எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப சீமான் அவர்கள் சொல்றது கூட ஊழல் இல்லாத ஆட்சின்னு தான் சொல்லுவாரு. அப்ப வந்து என்ன டிஃபரன்ஸ்? அது மட்டும் எப்படி வந்து விஜய்க்கான வாக்குகளை வந்து பெற்று தரும் அப்படின்னு இருக்குல்ல? அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 2 கட்சிகள் 3 கட்சிகள் 4 கட்சிகள் தமிழகத்தில் காங்கிரஸ், பாஜக, திமுக, அதிமுக சொல்லுது ஊழல் செய்திருக்கிறோம், ஊழல் செய்ய மாட்டோம் என்று நம்ப மாட்டாங்க. இவங்க புது கட்சி வரப்போறாங்க இனிமேல். அவங்க சொன்னாங்கன்னா they may have some confidence. அதுதான் அவர் இனிஷியேட் பண்றாரு. ஏன் தெரியுமா? திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் செய்யாததை நான் செய்து காண்பிப்பேன் என்றால் அதிலே ஒரு அர்த்தம் இருக்கதாகத்தான் நான் நினைக்கிறேன். இருப்பினும் தேர்தலுக்கு பிறகு இதெல்லாம் பேச வேண்டிய பொருட்கள் வேண்டுமென்றே திமுக திசை திருப்பினாலும் அந்த திசை திருப்பதில் அவர் கரூரை பத்தி சொன்னாரு, தில்லுமுள்ளு பண்ணுவான்னு சொன்னார். சங்கீதாவை பத்தி இன்டைரக்டா மென்ஷன் பண்ணாரு. இன்னைக்கு அதை பாத்தீங்களா? என்ன மென்ஷன் பண்ணாரு? கரூருக்கு எனக்கு கொடுத்த துயரங்களை தவிர தில்லுமுள்ளு பண்ணாங்க. அந்த தில்லுமுள்ளு வேர்ல்டு தான் அது வந்திருக்கு. இப்போ சோஃபார் வந்து அவர் சொன்னதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த நிறைய விஷயங்கள் வந்து உள்ளூர் பிரச்சனைகள் என்னன்னே பேசல. விவசாயிகள் அப்படிங்கிறதுனால அந்த நெற்களஞ்சியம் தஞ்சை அப்படிங்கும்போது அப்போ வந்து வெறும் மேலோட்டமாக வந்து நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கணும். இப்போ வந்து உரத்தட்டுப்பாடு இல்லாமல் நான் செய்வேன் அப்படின்னா அது திமுக நினைச்சாலும் முடியும், அதிமுக நினைச்சாலும் முடியும். தாவேகாவால மட்டும்தான் முடியும்னு எப்படி சொல்ல முடியும்? ஆட்சியில் இல்லாதவர்கள் சொல்லுவார்கள், தாங்கள் குறிப்பிட்டீர்கள் நாம் தமிழர் கட்சியை பற்றி. அவருக்கு இருக்கக்கூடிய ஓட்டு வங்கி, அவர் ஏற்கனவே 4 முறை 3 முறை தேர்தலில் போட்டியிருக்கிறார். புது புது கட்சிகள் புது புது அபிப்பிராயங்கள் புது புது திட்டங்களை சொல்லுவார்கள். அது நிறைவேற்ற முடியுமோ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ முடியாதோ தேர்தலுக்கு பிறகுத்தானே சொல்ல போகிறாங்க. திமுக மாதிரி பொய் சொல்லலையே, நான் ட்ரை பண்றேன்னு சொல்றாரு. ஆக மொத்தம் திமுக அதிமுக இல்லாத இடத்தில் நாங்கள் ஒரு புது பிரச்சனை கொண்டு வருகின்ற he is appealing to the voters those who are below 30 years தான் என்னுடைய கருத்து கணிப்புமா தமிழ். அந்த சின்ன இளைஞர்களை கவர வேண்டும் என்று தான் இப்படி பேசுகிறார். ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக இதையெல்லாம் நிலைநிறுத்துவார். என்னை பொறுத்த மட்டில் தேர்தலுக்கு முன்னதாக இவ்வளவு குழப்பம் இருக்கிறது, தேர்தலுக்கு அப்புறமும் குழப்பம் இருக்கும். கண்டிப்பாக கூட்டணி ஆட்சித்தான் அமையும். எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணியில் தமிழ் வெற்றி கழகம் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எழுதி வச்சுங்க. நீங்க விவசாயிகளை பத்தி பேசும்போது அடுத்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா அதுல வந்து விவசாயியோட மகனாக நான் பிறக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படிங்கும்போது அது வந்து ஒரு சினிமாத்தனமாக அவர் பேசுறாரு அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து படத்துல எப்படி டயலாகா வருமோ அந்த மாதிரி ஒரு இமோஷனை கொடுக்குற மாதிரி அவர் பேசுறாரு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. அது யூ கான்ட் டேக் இட். அது இக்னோர் பண்ணுங்கப்பா. ஏன் ஸ்டாலின் பேசுறியா, கருணாநிதி பேசுறியா, அது மாதிரிலாம் அடுத்த ஜென்மத்தை பற்றி அவர்களுக்கு இருக்கோ இல்லையோ. இப்போ நம்ம வீட்லயும் சொல்றோம், அடுத்த வாட்டி பணக்கார குடும்பத்துல பிறக்கணும்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி தானே அவர் சொல்றாரு, நான் விவசாய பிறப்பேன்னுட்டு. அத்தனை அட்டாச்மெண்ட் இருக்கிறது அவர் எக்ஸிபிட் பண்றாரு. தவிர இதுக்கெல்லாம் ஒரு திமுக மாதிரி நொட்டு சொட்டுக்கெல்லாம் ஒரு குற்றங்கள் கண்டுபிடிப்பது சரியில்லை என்று தான் என்னுடைய கருத்து தமிழ். ஏன்னா இதுல லார்ஜர் பர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹை இன்டென்ஷன்ஸ்ல நல்லா இருக்குது பாருங்க. அதுதான் அவர் பிரதமர் தஞ்சாவூர் கூட்டத்தில் விஜய் கூட்டத்திற்கும் பிரதமர் இபிஎஸ் நரேந்திர மோடியுடைய கூட்டம் மதுரையில் நடந்த இரண்டையும் ஒன்று பார்த்தால் திமுகவிற்கு எதிர்வினைகள் அதிகமாக வந்து விட்டதாகத்தான் நான் என்னுடைய அரசியல் நிருபர் என்ற வாழ்க்கையில் கிடைத்த ஒரு பயிற்சி முதிர்ச்சியை தங்களுடைய நேர்களுடன் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். திமுக இனி ஆட்சிக்கு வருவது மிக 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 கடினம். காரணம், பொதுமக்கள் போதைப்பொருள், சாராயம், கற்பியல், பாலியல் கொள்கைகள், விதவைகள், 60,000 விதவைகளுக்கு அடுத்து அவர் பேசப்படுற மார்ச் 8 அன்னைக்கு தமிழ் வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் தாங்கள் பார்க்க வேண்டும். கண்டிப்பாக விமன்ஸ் டேல he is going to project எத்தனை விதைகள் இருக்காருன்னு சொல்ல போறாரு, பார்த்துட்டே இருங்க. இப்ப வீட்டுக்கு வீடு விஜய் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப வந்து வீட்டுக்கு வீடு விஜய்னா அப்ப எல்லா வீட்லயுமே விஜய் அப்படின்னு ஒருத்தராவது இருப்பாங்கன்னு நம்ம எப்படி எக்ஸாக்டா சொல்ல முடியும்? அவர் எப்படி அதை எக்ஸாக்டா சொல்றாரு? ஒரு தெருவில் 20 குடுத்தனம் இருக்குங்க, 20 பேர் இருக்காங்க சார். ஒரு தெருவில் 20 பேர் இருக்காங்கன்னா 15 வீட்டுல இருந்தாலும் மீதி 5 வீட்டுல இருக்க மாதிரி தானே ஆகுது. அவர் சொல்றது காரணம் என்னன்னா, அவ்வளவு தூரம் நான் பொதுமக்களிடையே நான் பழகி வருகிறேன் என்பதை திருப்பி
30 வருஷமா ஒரு ரசிகர் மன்றம் வச்சவருக்கு சொல்லக்கூடாதாமா? ஃபேன்ஸ் கிளப் வச்சுக்க 30 வருஷமா பொதுமக்கள் சேவை செஞ்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு நேத்து எத்தனை பேருக்கு நீங்க சொன்னீங்களே 2 ஏக்கர் வச்சுருக்கலாம் படிப்பு தரேன்ட்டு, பதவியில இல்லாதே செஞ்சு காமிச்சிருக்காரம்மா போன வருஷம். மிக்க நன்றி சார்.